கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான அந்த காலை வேளையில் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று ஒரு விஷயத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அது என்னவெனில், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்த காலங்களில் தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் வருத்தமாய் நாட்களை கழித்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவோ பேசியிருப்பாங்க, என்னை இப்படி எங்களை கொடுமைப்படுத்துகிறாங்களே, இதை யாராவது தட்டி கேட்க மாட்டாங்களா, இதிலிருந்து எங்களை விடுவிக்கிறவர் ஒருவரும் இல்லையோ என்று கலங்கி தவித்து கொண்டிருந்த காலங்கள் அன்றைய நாட்கள். தேவாதி தேவன் இவர்களை மீட்டெடுப்பதற்கு மோசே அனுப்புகிறார். மோசே அங்கிருந்து கடந்து வந்து ராஜ அரண்மனையில் வளர்ந்து கொண்டிருந்த மோசே, தேவன் தம்முடைய திட்டத்தை அவனுக்கு காண்பித்து, நீ இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும், எகிப்தில் அடிமையாய் இருக்கிற இந்த ஜனங்களை வெளியே கொண்டு போக வேண்டும், அடிமைத்தனத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். அவனும் வந்து எங்கு அவன் வளர்ந்தானோ அதே ராஜ அரண்மனையில் அந்த ஜனங்களுக்காய் நிற்கிறான். ஏனெனில் மோசே இஸ்ரவேல் ஜனத்தை சார்ந்தவன். அவன் அந்த ராஜாக்களுக்கு முன்பாக வந்து நின்று பேசி அந்த ஜனங்களை அந்த இடத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு போவதற்கு தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் இருந்தான். அவன் வெளியே கொண்டு வந்த பிறகு ஜனங்கள் எல்லாரும் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு போகப்படுகிறார்கள். அவர்கள் பயணிக்கிற தேசம் கானான் தேசம். அவர்கள் போய் சேர வேண்டிய தேசம் கானான் தேசம். அவர்கள் எப்படிப்பட்ட தேசத்தை சுதந்தரிக்கப் போகிறார்கள் என்றால், பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்தை சுதந்தரித்து போகிறார்கள். அங்கே அவர்கள் அடிமைகளாய் செல்லவில்லை, அந்த தேசத்தின் சுதந்திரவாளிகளாய் செல்லுகிறார்கள். அதை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள் கடந்து போகிற வழியில் வனாந்தரத்தின் வழியாய் கடந்து போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அவர்கள் மற்ற தேசங்களுக்குள்ளாய் கடந்து சென்றால் சீக்கிரமாய் கடந்து சென்று விடலாம். ஆனால் அந்த தேசத்தின் ஜனங்கள் அவர்களை சேதப்படுத்தி விடுவார்களோ என்று எண்ணி அவர்களை சேதப்படுத்தக்கூடாதபடிக்கு, மனமடிவு அடையக்கூடாது என்பதற்காக தேவன் அவர்களை அந்த வனாந்தரத்தின் வழியாக அவர்களை கொண்டு போய்விடுகிறார். தண்ணீர் ரூட்டு அவங்களுக்கு. அப்படி போகிற வழியில் அவர்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையை மட்டும் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, அந்த மக்கள் அநேகந்தரம் என்ன செய்கிறார்கள், அப்பத்திற்காக தண்ணீருக்காக புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக இடங்களில் முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். இதனால் இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையாகவே இருக்கிறது. ஆரம்ப கட்டத்தில் தண்ணீர் கிடைத்தவுடன், மாறா அந்த இடத்துல தண்ணீர் கிடைத்தவுடன் அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பின்பாக அப்படியே செல்ல செல்ல அவர்கள் மனமடிவாகி முறுமுறுக்கவும் தேவனுக்கும் விரோதமாகவும் இஸ்ரவேலில் இருக்கிற மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாகவும் அடிக்கடி புலம்புகிறதையும் அடிக்கடி முறுமுறுக்கிறதையும் அவர்களுக்கு விரோதமாய் பேசுகிறதையும் அவர்களை கல்லால் எறிய துணிகிறதையும் இப்படிப்பட்டதான ஒரு காரியங்களையே செய்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், இவர்கள் எப்பொழுதும் தன் வாயை வைத்து சும்மா இருப்பதில்லை. முறுமுறுத்து கொண்டு இருக்கிற ஒரு வாழ்வு, தேவனுக்கு விரோதமாய் பேசுகிற ஒரு வாழ்வு, கலகம் செய்கிற ஒரு வாழ்வு, இப்படித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கானான் தேசத்தை சுற்றி பார்த்து வந்து 10 பேர் சொல்கிறாங்க, இது ஐயோ, இந்த தேசத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாது என்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக நாம் வெட்டி கிளிகளைப் போல இருக்கிறோம் என்கிறார்கள். அந்த ஜனங்கள் புலம்பி அழுகிறார்கள். ஆனால் 2 மட்டும் சொல்லுகிறார்கள், அது நல்ல தேசம், அதை நாம் எளிதாய் சுதந்திரித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் யாரும் அதை கேட்பதற்கு, செவி கொடுப்பதற்கு தயாராக இல்லை. ஆனாலும் அந்த வனாந்தரத்தின் வழியாய் கடந்து செல்லுகிறார்கள்.
நாட்கள் சொல்லுகிறது. ஒரு இடத்துல பார்க்கிறோம், ஜனங்கள் இந்த உணவு, நாங்கள் சாப்பிடுகிற இந்த உணவு அற்பமாய் இருக்கிறது என்று, இந்த உணவு அற்பமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். இங்கே தண்ணீரும் இல்லை, புசிப்பதற்கு நல்ல ஆகாரமும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அநேக இடத்துல பார்க்கிறோம், சாப்பாட்டுக்காகவும் தண்ணிக்காகவும் அடிக்கடி முறுமுறுத்து கொள்ளுகிற ஒரு காரியம். இப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் யாரும் இங்கே போக மாட்டீங்க, இந்த தேசத்தை சுதந்திரிக்க போகிறவன் சிலர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏன், என்ன ஆச்சு? இதற்கு இடையில் இருக்கிற ஜனங்கள் அவரை முறுமுறுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு கடவுள் அடித்தார், கடவுள் கொல்லிவாய் பிசாசின் சர்பத்தை வர வச்சார், ஜனங்களை சாகடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் எழுதப்பட்டு இருக்கிறது. எழுதினதுனாலே நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? தேவன் தான் இதையெல்லாம் அனுப்புகிறார், அவருடைய கோபம் இதை செய்து கொண்டிருக்கிறது அப்படி என்று பார்க்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நெருப்பில் கையை வச்சா சுடுமானா சுடும். அதே நெருப்பில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனை நம்பினதுனால அந்த நெருப்பில் போடப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லை. தேவன் நிமித்தம் நீ நெருப்பில் இருந்தாலும் நீ எரிக்கப்பட மாட்டாய், நீ எரிந்து போவதில்லை. ஆனால் நான் எடுத்துன்னு போய் விரலில் எடுத்துன்னு போயிட்டு நெருப்பில் கையை வைப்போம்னா சுடும். ஏன்னா என்ன நோக்கத்திற்காக நாம் நெருப்பில் இருக்கிறோம் என்பது முக்கியமாக இருக்கிறது. வனாந்திரத்தில் நடந்து போகிற வழியில் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? அப்பத்துக்காகவும் தண்ணீருக்காக முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். எத்தனை பேர் கர்த்தர் கொடுத்த அந்த அப்பத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினாங்கன்னு பார்த்தா வெகு சிலர் மட்டும்தான் தேவன் கொடுத்த அந்த அப்பத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள். வாயை வச்சுன்னு சும்மாவே இல்லை. இந்திய தேசம் ஆங்கிலேயர்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த காலத்தில் எத்தனையோ கலகங்கள் நடக்கிறது, எத்தனையோ இந்தியா முழுவதும் ஆங்காங்கே கலகங்களும் புரட்சியாளர்களும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் நடக்குது. ஆனால் ஜனங்களுக்கு அவங்க சுதந்திரம் கொடுத்துட்டாங்கன்னா கொடுக்கல. ஆனால் அகிம்சை என்கிற ஒரு காரியம் வரும்பொழுது நாங்கள் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டோம்பா, நாங்கள் பாட்டுன்னு அமைதியாக போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அப்படி தான் பாருங்கள், இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? முறுமுறுத்துக்கணும், வேலையில் முறுமுறுத்துக்குன்னு செய்கிற தொழிலை முறுமுறுத்து கொண்டு செய்கிறவர்கள். நம்ம முறுமுறுக்கிறதற்கும் நம்ம பேசுகிற அந்த வார்த்தைக்கும் அது வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. நாம் எதை பேசுகிறோமோ அதை அது உருவாக்குகிறது. முறுமுறுத்து கொண்டும் கலகம் செய்து கொண்டும் இருப்போமானால் சம்பளம் வாங்குகிற அரசாங்கமாக இருக்கட்டும், தனியார் நிறுவனமாக இருக்கட்டும், நாம் எங்கிருந்து வருமானத்தை பெற்றுக்கொள்கிறோமோ அதே இடத்தை நாம் சபித்தோமானால், அதே இடத்தை குறித்து முறுமுறுக்குமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க போவதில்லை. ஏனெனில் உங்களோட வார்த்தையே அதை உருவாக்குகிறதா இருக்கிறது. இன்றைக்கி இந்த ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்வாங்க, நான் சுதந்திரிக்க போகிறேன், நான் போகிற தேசம் கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேர் அனுப்பிச்சு 10-12 பேர் போகிறாங்க. 2 பேர் சொல்கிறாங்க அது எளிதாய் நாம் சுதந்திரித்து கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது கடவுளுக்கு நன்றி என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிற ஜனங்கள் அங்கு இல்லை. கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற ஜனங்கள் அங்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைய நாளில் இது இல்லை அது இல்லை என்று சொல்லி முறுமுறுக்கிறவர்களாய் இல்லாமல், தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ, இன்றைய நாள் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் எனக்கு இந்த வீட்டை கொடுத்திருக்கிறாய், கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எதுக்கு நன்றி செலுத்தணும் பாருங்க. இது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் மழையிலும் வெயிலிலும்
தெருவில் படுத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் எனக்கு இந்த வீட்டை கொடுத்திருக்கிறார், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காரியம் எனக்கு வாய்த்திருக்கிறது, கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்ல வேண்டும். ஒருவேளை உணவு கூட இல்லாமல் எலியை பிடித்து தின்னுகிற, மற்ற மிருகங்களை பிடித்து தின்னுகிற, நாம் அருவருக்கிற சில மிருகங்களே அவர்கள் அடித்து தின்னுகிற ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கிறது. ஒருவேளை உணவு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எத்தனையோ நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை உணவாச்சு கிடைக்குமா? அப்படிப்பட்ட தேசங்களும் இந்த இருக்கிறது இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்த வேளை உணவுக்காக பிறரிடம் கையேந்தி நின்று கொண்டு கிடைக்குமா கிடைக்காத என்று ஏக்கத்தோடு தவித்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் இந்த பூமியில் உண்டு, வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நமக்கு இந்த வேலையில் எங்கே கறி குழம்பு சாம்பார் தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுறாங்க. தொடர்ந்து 3 நாளும் சாம்பார் தாங்க, தொடர்ந்து 3 நாளும் காரக்குழம்பு தாங்க, புளி குழம்பு தாங்க அப்படின்னு முறுமுறுக்கிறவர்களும் உண்டு. கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வேலைக்கு 3 வேளை உணவு உட்கொள்ளுகிறோம் என்று கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஈவு, நன்மையான எந்த ஈவு, பூரணமான எந்த வரம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து கடந்து வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நன்மையான எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், அது நம் தகப்பனிடத்திலிருந்து கடந்து வருகிறது. கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கும் பொழுது அது தன்னுடைய இந்த வாய், நன்றியை சொல்லுகிற இந்த வாய் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. அடுத்த செழிப்பிற்கு அந்த வேர் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த வாயின் வார்த்தைன்றது உருவாக்குகிற வல்லமையுடையதாக இருக்குது. எதை பேசுகிறோமோ அதை உருவாக்குகிறோம். நாளைய நாள் நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு சேர்த்து வைக்கணும், புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும். வர பணத்தை அப்படியே செலவு செஞ்சிடக்கூடாது, அதில் ஒரு பகுதியை சேர்த்து வைக்கணும். இப்போதான் நாளைக்கு நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா இன்னைக்கு சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு நாளைக்கு கஷ்டப்பட வேண்டியது தான். தேவன் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருப்போம். வாயின் வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தும். அது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதும் முறுமுறுக்கிறவர்களாக இருந்தால் சுதந்திரித்துக் கொள்வது இயலாத ஒரு காரியமாய் போனது. யார் ஒருவர் சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள் என்றால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர். தேங்க்ஸ் டாடி, இந்த வேலையில் இந்த உணவு கொடுத்ததுக்காக நன்றி, இந்த காரியத்தை கொடுத்ததுக்காக நன்றி, இந்த உடையை கொடுத்ததற்காக நன்றி, இந்த ஒரு வீட்டை கொடுத்ததற்காக நன்றி, இந்த ஒரு சூழ்நிலை கொடுத்ததற்காக நன்றி, வீடுகளில் இப்படி இருக்கிற காரியங்களுக்காக நன்றி என்று சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் அதற்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் அந்த கானான் தேசத்தின் வாழ்வை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும். கடனிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நான் நிறைவில் இருக்கிறேன், நான் பரிபூரணத்தில் இருக்கிறேன் என்கிற வார்த்தை என்னங்க? வார்த்தை சொன்னால் மாறிடுமாங்க? நிச்சயமாக மாறுங்க. வார்த்தை இன்டென்ஷனலாக நாம் ஒரு விஷயத்தை நம்ம பேசும் பொழுது, நினைக்கும் பொழுது அது நம்மளுடைய சிந்தையை தாக்கி நம்மளுடைய சிந்தையை ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ளதாய், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளதாய் மாற்றுகிறது. அந்த வார்த்தை வரும்பொழுது அதோட எனர்ஜி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக கேரி ஆகுது பாருங்க. சந்தோஷம் சமாதானம் சொல்லும் பொழுது எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறதோ, ஒரு தவறான ஒரு நியூஸை கேட்கும் போது அது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. ஒரு நல்ல நியூஸை கேட்கும்போது அது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. அப்படி தாங்க நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மேலும் 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 செழிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை மேலும் மேலும் பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த வார்த்தைகளே வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை நம்முடைய எதிர்காலத்தை மாற்றும். இந்த ப்ரெசண்ட்டில் இன்னைக்கு இந்த நாள் நான் கானான் தேச வாழ்வை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால்
என்னுடைய வாய் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் பொழுது, நன்றி உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, தேங்க்யூ டேடி, கொடுத்துருக்கிற எல்லா நன்மையான காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எழுந்த உடனே இது இல்லை அது இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் கொடுத்துருக்கிற எல்லா காரியத்தின் மேலும், எல்லா மளிகை ஜாமான் மேலே கையை வச்சு ப்ளஸ் பண்ணுங்கள். கர்த்தர் கொடுத்துருக்கிறீர். காய்கறிகள் மேலே கையை வச்சு ப்ளஸ் பண்ணுங்கள். கர்த்தர் கொடுத்துருக்கிற பீரோக்காய், கொடுத்துருக்கிற கட்டிலுக்காய், கொடுத்துருக்கிற சேருக்காய், கொடுத்துருக்கிற வாகனங்களுக்காய், கொடுத்துருக்கிற உறவுகளுக்காய், கொடுத்துருக்கிற பிள்ளைகளுக்காய், கொடுத்துருக்கிற மனைவிக்காய், கொடுத்துருக்கிற நல்ல சரீர சுகத்திற்காய். எனக்கு உடம்பு கொஞ்சம் முடியலைங்க, அது இல்லைங்க இது இல்லைங்க, கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த சரீரத்திற்காய், இந்த பூமியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம், அதற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. வாழ்க்கையை நிச்சயமாய் தலைகீழாய் மாறும். இன்றைய தினமே அது கேரி பண்ண ஆரம்பிச்சிடும். பேசும் பொழுதே அது உடம்புல அந்த வைப்ரேஷன் இருக்கும். பேசும் பொழுதே அது உங்கள் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி போடும். உங்கள் சரீரத்தில் பரிபூர்ண சுகத்தை உண்டாக்கும். அது உங்கள் சரித்திரத்தையே மாற்றி போடும். இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். ஆமென். உங்களோட வாழ்க்கையில் தேவன் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன் என்று ஒரு இடத்துல கேட்கப்படுகிறது. அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென்.